அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை மூலமாக நர்சிங்கான மாபெரும் வேலைவாய்ப்பு செய்திக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 999 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இதுக்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 தான் இதற்கான போஸ்டிங். இதோட ஊதிய பட்டியலை பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 ரூபாய் வரைக்கும் இதற்கான சம்பள ஊதியமாக தராங்க. அடுத்தது இதற்கீழே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, அதற்கான அலாட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 999 வேக்கன்சிஸ் வந்து இதுக்கு அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜென்ரல்லேருந்து அனைத்து விதமான கேஸ்ட்டுக்கும் எத்தனை வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட்ஸையும் இதிலே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, உமன்ஸுக்கு எவ்வளோ, விடோ பீப்புள்ஸ்க்கு எவ்வளோ, பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்ட்டு எல்லாமே வந்து தெளிவாக இங்கேயே சொல்லிட்டாங்க. இதற்கான வேக்கன்சிஸை பாருங்கள், 999 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து விண்ணப்ப தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19/1 அன்னைக்கு விண்ணப்பம் ஆரம்பிக்குது. முடியும் தேதி பார்த்தீங்கன்னா 8/2/2026 கடைசி நாள் விண்ணப்பத்துக்கு முடிக்கிறதுக்கு. முன்னதாகவே சொன்ன மாதிரி இதற்கான சம்பள ஊதியத்தை பார்த்தீங்கன்னா 11/1 வந்து 15,700 முதல் கடைசியாக வந்து 58,100 ரூபாய் வரைக்கும் இந்த போஸ்டிங்கான ஊதிய பட்டியல் இருக்கும்னு இதிலேயே சொல்லியிருக்காங்க. வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது இதற்கான மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. 18 வயசு பூர்த்தி அடைந்திருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்ய நீங்கள் தகுதியானவர்கள் தான். அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சியில் முடிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில், அதாவது அரசு மெடிக்கல் இன்ஸ்டியூட், அதாவது தமிழ்நாடுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு நர்சிங் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும், அதற்கான கரெக்டான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் இன் த ஸ்டேட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஒரு நர்சிங் முடிச்சிருந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்தது நீங்கள் 10th முடிச்சிருந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும், மார்க் ஷீட்டும் இது வச்சுருக்கணும். வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பியூர்லி மெரிட் பேசிஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எழுத்துத் தேர்வு எதுவும் கிடையாது. இது வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த வேலை வாய்ப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டே இதில் கேட்டிருந்த மாதிரி 10th மார்க் லிஸ்ட்டு வச்சு தான் நமக்கு வந்து இதில் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10th மதிப்பெண் அடிப்படையிலையும் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்த மதிப்பெண் அடிப்படையிலையும் தான் வந்து இதற்கான வேலை வாய்ப்பை வந்து இவங்க மெரிட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் எந்த பேசிஸில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நம்ம எடுத்திருக்க மதிப்பெண்ணை வந்து 40% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது நர்சிங்கில் நீங்கள் முடிச்சிருக்க சர்டிஃபிகேட் மார்க்கை வந்து 60% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இதில் 100% கூட்டி இதில் வந்து யாருக்கெல்லாம் அதிக மதிப்பெண் வருதோ அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் நமக்கு இந்த வேலை வந்து வழங்கப்படும்ட்டு இதிலே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புக்கான ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் வந்து இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் மற்ற பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் வந்து உங்களுக்கு இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பம் வந்து எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.mrb.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து எடுத்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான டீட்டெயில்ஸு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான டேரக்ட் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களோட யூசர் ஐடியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களோட விவரத்தை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் உங்களோட நர்சிங் முடித்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட மார்க்கையும் நீங்கள் வந்து அதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ஓசி வேணுமா, இல்லைனா விடோ பீப்புள்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது என்ஓசி வேணுமான்ற அனைத்து டீட்டெயில்ஸையும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தால் என்ன என்ஓசி நீங்கள் அப்ளை பண்ணணும், நீங்கள் பிஎஸ்டிஎம் கேட்டகரியாக இருந்தால் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும்னு போன்ற அனைத்துமே வந்து கீழே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இது கூட லிங்க்கு டேரக்ட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க.
இதிலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை டிசேபிள் பீப்புள்ஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பதிவிறக்கம் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு பர்சன்கிட்ட போயிட்டு நீங்கள் க்ரீன் சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் இதை அட்ரஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தோட ஃபார்மும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே எங்கேயும் தேட தேவையில்ல. நான் இந்த நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலே டவுன்லோட் பண்ணி மறக்காமல் இதையும் அதோட சேர்த்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். இதே போன்ற பல தகவல்கள், அதாவது அரசு சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஏதாவது வேலைவாய்ப்பு தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.